வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு அருளிய இறை தரிசனத்தை உங்களிடம் பகிர ஆவலாய் உள்ளேன். போன வாரம் எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போனேங்க. ஸோ அங்கே ரொம்ப ஒரு அழகான இறை தரிசனம் கிடச்சிது. எங்களுடைய உறவு பெண் குழந்தையிலேருந்தே அவங்க ஒரு ஸ்பெஷல் சைல்டு. ஏதோ ஒரு முன்வினையின் காரணமாக அவங்க ரொம்ப ஸ்பெஷல் சைல்டாக இருந்தாங்க. பல உறவுகளுடைய பல பார்வைகளை தாண்டி தான் அந்த குழந்தை வந்தது. அவருடைய அப்பா அதீதமான அன்பு செலுத்தினார் அந்த குழந்தை மேலே. நம்பிக்கையும் வச்சார் அந்த குழந்தைய நல்லா கொண்டு வந்துட முடியும்னு. அந்த அன்பு, அந்த நம்பிக்கை வீண் போலேங்க. அந்த குழந்தைக்கு ஒரு அழகான ஒரு மாப்பிள்ளை, அழகான அறிவான பண்பான ஒரு மாப்பிள்ளை கிடச்சாங்க. இப்போது ரீசெண்டாக அந்த குழந்தைய பார்க்கும்போது அவளுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு இருக்குங்க. 2 பதின்பருவ பெண்களுக்கு தாயாக இருக்காங்க. எவ்வளோ ஒரு அழகான விஷயம். உருவத்தால் அவங்க ஸ்பெஷல் சைல்டாக இருந்தாலும் ஒரு மென்டலாக, அதாவது மன ரீதியாக ஒரு 2 பெண் குழந்தைகளுக்கு தாயாக பரிபூர்ணமாக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த குழந்தைங்கள கவனிச்சிக்கிறாங்க, அவங்களுக்கு சமைச்சு போடுறாங்க, அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க அந்த குழந்தை வளர்ந்துட்டாங்க, அவங்க தாயாக இருக்காங்கன்றது ஏற்றுக்கிறதே கொஞ்சம் நேரமாச்சு. இந்த இடத்துல அந்த பெண்ணோட ரூபத்தில் இறைவனோட திருவிளையாட்டை குரு காட்டுற மாதிரியே இருந்தது. அதாவது விதியை மதியால் வெல்ல முடியுங்க. இறைவன் ஒரு முன்வினையின் காரணமாக ஒரு ஒரு குற்றத்தை அப்படின்னு சொல்லலாங்க, ஒரு ஒரு குற்றத்தையோ இல்லை ஒரு முழுமையல்லாத ஒரு நிகழ்ச்சியையோ இறைவன் நடத்தி விட்டாருங்க. அந்த பேராற்றல் மூலமாக அந்த நிகழ்ச்சி நடந்தேறியது. அது விதியாக அமைஞ்சுது. அந்த குடும்பத்துக்கு, அந்த குழந்தைக்கு அது விதியாக அமைஞ்சுது. ஆனால் காலத்தால் அந்த பெற்றோரின், அதாவது தகப்பனின் அன்பானது, அந்த தகப்பனின் அன்பானது மதியாக இருந்து அந்த குழந்தையை அந்த பிறப்பால் பெற்ற அந்த டிஃபார்மேஷன்லேருந்து அந்த குழந்தையை சிறப்பாக வாழ வைத்து, நிறைவாக வாழ வைத்து இன்றைக்கி ஒரு அழகிய தாயாக மாற்றி உள்ளது. எவ்வளோ ஒரு ஆச்சரியம்! அன்றைக்கெல்லாம் ரொம்ப நிறைவாக இருந்தது. சாமிஜி சொல்கிற நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நானகத்தே காணுகின்றேன் நடனம் ஆடும் காட்சியாய். அந்த மனநிலையோடு அன்றைக்கி அந்த பெண்ணுடைய ஒவ்வொரு அசைவையும் ரசிச்சுட்டு இருந்தேங்க. இதுதான் இறைவனுடைய அழகு, இதுதான் இறைவனோட தரிசனம். குரு நமக்கு எவ்வளோ அழகாக நிறைவாக காட்டுறாருன்னும் போது இதை விட நமக்கு என்னங்க வாழ்க்கை வேணும்? இன்னும் வேறு என்ன வேணும்? இப்பேறு பெற்ற பின்னர் இறைவனோட தரிசனத்தை கண்கூட பார்க்குற தகுதி குரு நமக்கு கொடுத்துருக்காருங்க. எவ்வளோ அழகாக இறைவன் தன் வழியாக நடந்த ஒரு மாற்றத்தை எவ்வளோ அழகாக சீர்திருத்தி, அன்புன்றது இறைவனோட செயல். அந்த தந்தையின் வழியாக பூரண அன்பும் வைத்து அதை சீர் செய்து நிறைவாக இறைவன் வாழ வைக்கின்றான் என்றால் இதை விட என்ன வேணும் நமக்கு சாட்சி? இறைவன் தரிசனத்தை காண, இல்லைங்களா? அப்போது விதியை மதியால் வெல்ல முடியுங்க. அதுக்கு பெரும் சாட்சி இது. இப்படி தான் நடந்துச்சு, இதுதான் நம்ம அனுபவித்து ஆகணும் அப்படி கிடையாது. குரு கொடுத்த வழிகளை பற்றி கொண்டு நிறைவாக வாழ்ந்தோமே ஆனால், இல்லைங்களா, அப்போது கண்டிப்பாக விதியை மதியால் வெல்ல முடியும்.
ஸோ அவருக்கு அந்த பெண்ணோட தகப்பனுக்கு குருன்றவர் தெரியாது. ஆனால் அன்பு மட்டுமே தெரியும். அந்த அன்பினாலே விதியை மதியால் வெல்ல வச்சாங்கன்னா நமக்கு குரு கிடச்சிருக்காரு. குரு வழி வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது குருவுடைய வார்த்தை வழி வாழும்போது கண்டிப்பாக நம்மால் அந்த விதியை வென்று மதிக்கொண்டு வாழ முடியுங்க. எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாத குரு உயர்வு மதிப்போர் தம்மில் தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கியே தீரும். வேதம்ங்க, நமக்கு கிடைச்ச வேதம் இந்த வாக்கியம். அப்போ கண்டிப்பாக நம்மால் நிறைவாக வாழ முடியும். நம்மளை சுற்றி குரு தரிசனம், இறை தரிசனம், காட்சியாகும் புறக்காட்சியம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. விழிப்பு நிலையிலோடு அதை கண்டு இன்புற்று வாழும்போது வாழ்க்கை பேரானந்தமாகும், நிறைவாகவும் அமைந்து விடுகிறதுங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாய்ப்பளித்த இந்த பேரானத்தை அனுபவிக்க வாய்ப்பளித்த குருவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோமுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.